வணக்கங்க. விஜய் அண்ணாவுக்கும், விஜய் ரசிகர்களுக்கும், டிவிகே தொண்டர்களுக்கும், டிவிகே கட்சிக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது என்னுடைய 200வது வீடியோ. அண்ணன் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து நான் போடக்கூடிய 200வது வீடியோ இது. ஏன்னா என்னால் முடிஞ்ச ஒரு சப்போர்ட்டை அண்ணனுக்கு கொடுக்கணுங்கிறதால தான் நான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுபோல் விஜய் ரசிகர்கள் அனைவரும் பண்ணணும். இதை விஜய் ரசிகர்கள் மேக்சிமம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நான் போடுற வீடியோ அட்லீஸ்ட் ஒரு 1000-2000 பேருக்கு போய் சேரணும். அப்போ தான் அண்ணனுக்காக நம்ம என்ன பண்ணுறோங்கிறது நமக்கு தெரிய வரும். ஒவ்வொருத்தவரும் சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா இப்போ ஒரு சில பேர் சொல்கிறாங்க, விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அவர் கொள்கைகள் தலைவரை பார்த்தா கொள்கை தலைவர் எல்லாருமே இது பெரியார், அம்பேத்கர், அஞ்சலை அம்மாள், காமராஜர் இப்படி எல்லாம் பழைய தலைவர்களை தான் கொள்கை தலைவராக வச்சுருக்காரு அப்படின்ட்டு மற்ற கட்சியில் உள்ளவங்கள தான் கொள்கை தலைவராக வச்சுருக்காரு அப்படின்ற மாரி ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. நான் என்ன கேட்குறேன், சுதந்திர தின போராட்டத்துக்கு தலைமை தாங்கி சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தவர் யார் அப்படின்னு சொன்னால் நம்ம காந்தியடிகளை தானே சொல்கிறோம், வேற ஏதாவது சொல்கிறோமா? அதேமாரி படைகட்டி பண்ணவர் யாருன்னு கேட்டால் சுபாஷ் சந்திர போஸ் தானே சொல்கிறோம். சட்டமேதை யாருன்னு கேட்டால் அம்பேத்கர் தானே சொல்கிறோம். வேற யாராவது சொல்கிறோமா? புதுசாக யாராவது சொல்கிறோமா? சொல்ல முடியாது. ஏன்னா அதை யாருமே மாற்ற முடியாது. அதுமாரி தாங்க தமிழ்நாட்டில் பிற்போக்கு சிந்தனைகளை எடுத்து முற்போக்கு சிந்தனைகளுக்கு வழிவகுத்தது பெரியார். சட்டத்தை இயற்றி மக்களுக்கு நல்லது பண்ணவர் அம்பேத்கர். இப்படி அவங்கள வச்சு தான் அரசியல் பண்ண முடியும். இதில் என்ன கம்பாரிசன் நீங்கள் பண்ணணும்னா, இப்போ உள்ள கட்சிகள் அவங்க கொள்கைகளை மேற்கொண்டு அரசியல் பண்ணுறாங்களா என்னங்கிறத தான் கம்பாரிசன் பண்ணணும். இல்லைங்க, சும்மா சும்மா வாயில் சொல்கிறாங்களே தவிர செயலில் எதுவுமே கிடையாதுங்க. ஒவ்வொரு கிராமத்துலையும் போய் சென்று பார்த்தா செயல் வடிவமே ஆக மாட்டேங்குதுங்க. இன்னும் எவ்வளோ கிராமங்கள் ரோடு வசதி இல்லாமல் எவ்வளோ கிராமங்கள் இருக்குங்க. ஒரு ஒரு மினிஸ்டர் நடந்து போறாரு, பார்த்தா ஒரு மலை கிராமத்துக்கு போறாரு, அவரு போற பாதையே தெரியுது, முள்ளும் காடும் அப்படி நடந்து போறாரு. அவர் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர். எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்படி இருக்குது இன்னும். அதனால அந்த கொள்கை தலைவரை எடுக்காதீங்க, இந்த கொள்கை தலைவரை நீங்க ஏன் எடுத்தீங்க அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் யாருக்குமே எந்த ரைட்ஸுமே கிடையாது. சீமான் பேசுற அப்படி அண்ணன் பிரபாகரனை தான் என் கொள்கை தலைவர்னு எடுக்கிறாரு. சீமான் இது வரைக்கும் ஈழத்தமிழருக்கு என்ன போய் பண்ணியிருக்காரு? ஸ்ரீலங்கா மக்கள், தமிழ் மக்களுக்கு அங்க போய் என்ன செஞ்சிருக்காரு? ஒன்றும் பண்ணவே இல்லை. சும்மா எல்லாம் வாயில தானங்க